இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இது வரைக்கும் பொதுவாக வந்த சினிமாவில் இருக்கிற கமர்ஷியல் ஃபில்மோட ஃபார்முலாவில் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது, எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அது வந்து தைரியமாக இன்னொரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தியேட்டரில் கொண்டு வர முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி 15-16 லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலே தியேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க. அப்போனா அந்த 7 கோடி மக்களில் வந்து 6,85,00,000 பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் புரட்டி போட்டு வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கு. அதில் இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓடிடியில் வந்தால் இட் கெட்ஸ். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட how many million? 60 crores மக்கள் பார்க்குறாங்க. அதனால் இப்போ ஹிந்திலேயே நிறைய ரிவ்யூஸ் வந்துருச்சு. இப்போ பயங்கரமாக ஹிந்தியில் ரிவ்யூ வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகி அரை மணி நேரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 30 ரிவ்யூஸ் வந்துருச்சு ஹிந்தியில் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமான எக்ஸைட்மெண்ட்.